யாரு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்காரு? ஏங்க, யாருங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கீங்க? இல்ல, என் தம்பி வரேன்னு சொல்லியிருந்தான், அதான் பாத்துட்டு இருக்கேன். யாருங்க? உங்க தம்பியா? நீங்க இப்படி கடைக்கு போனீங்கல்ல, அப்பதான் வந்துட்டு போனாரு. அப்படியா? ஏய், அவன் ஏதோ கஷ்டம்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு கேட்டான்டி. அவன் குடுக்கறதுக்காக தான் போய் காசு கலாயிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆமா, வந்தானே என்ன சொல்லிட்டு போனா? அதுவா? அண்ணே, வாப்பா மாதேஷ், என்ன இவ்வளவு தூரம்? இல்ல நீ அண்ணன் கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு, அதுதான் வந்தேன். காசா? அவர்கிட்ட எந்த காசு இருக்கு? அவர் சம்பாரிச்சிட்டு வரதே லோனு கட்டுறதுக்கும் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்குமே சரியா போயிடுது. மிச்ச தொச்சத்துக்குலாம் நான் எங்க அம்மா வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல அவர் வேற உனக்கு வேற கடந்துறாராமா. இப்ப அவர் வீட்டுல இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. அவர் வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வந்து பாருப்போ. சரிங்க நீ, நான் போயிட்டுறேன். வந்துடுறானுங்க, காசு வேணும் அது வேணும், டான்ஸ கூட பத்த கூடன்ட்டு. ஏண்டி, நீதான் ஒரு பொம்பளையா? அவன் கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா? நீ பிரசவ வழியில ஹாஸ்பிட்டல் குடிச்சிட்டு இருக்கப்ப அவன் பொண்டாட்டி ஒரு நகை கொடுத்து அடமான வச்சு என்கிட்ட பணத்தை கொடுத்தாண்டி. கொடுத்த பணத்தை இது வரைக்கும் ஒத்த ரூபா திருப்பி கேட்டதில்ல. அவனை போய் இப்படி பேசி அனுப்பிச்சிருக்க. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்ன பண்ணுனதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா? அவன் இருக்கும்போது தானே பண்ணா, நம்மளும் இருக்கும்போது பண்ணலாம். சும்மா ஆடாத. உன் தம்பி குடுக்கறேன், உங்க அக்கா குடுக்கறேன்னு சொல்லிட்டு போய் வேலையை பாரு. சி, உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது. நீங்களாம் திருந்தவே மாட்டார். போடி.